கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், உன்னதமானவரே ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். யாத்ராகமம் 3வது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 4வது வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மூசே மூசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். And when the Lord saw that he turned aside to see, God called unto him out of the midst of the bush and said, Moses, Moses. And he said, Here am I. இந்த முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். Mount Horeb is a part of the region of Sinai. It's also called Mount Sinai. 40 வயது இருக்கும் பொழுது அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். மோசேயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
23வது வசனம் அப்போஸ்தலர் 7:22 வாசிக்கிறேன். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. Acts 7:22-25. And Moses was learned in all the wisdom of the Egyptians, and was mighty in words and in deeds. And when he was full 40 years old, it came into his heart to visit his brethren, the children of Israel. And seeing one of them suffering wrong, he defended them, and avenged them that was oppressed, and smote the Egyptian. For he supposed his brethren would have understood how that God by his hand would deliver them, but they understood not. இங்கே அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வல்லவராக இருந்தார். he was very powerful, he was educated. ஆனால் இவ்வளவு தகுதிகள் இருந்தும் அவர் நினைத்தபடியாக ஒரு தலைவனாக அவராலே அந்த நேரத்தில் வர முடியவில்லை. God has to mold him. அவரை தேவன் பண்படுத்துவதற்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா 40 வருடங்கள் தேவன் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். செய்கையிலும் வாக்கிலும் வல்லவனாக சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு he was an educated person, but still God has to bring him to the wilderness. வனாந்திரத்திலே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை எத்ரோவின் ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அடுத்த 40 வருடம் till he became 80 years he was in the wilderness. அடுத்த 40 வருடங்களும் அவன் இந்த வனாந்திரத்திலே இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 90:10 மோசே இப்படியாக எழுதுகிறார். We read in Psalm 90 and verse 10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் அவருடைய கணக்கின்படி ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்தாலும் அதில் அவங்க பலவீனத்தோடு நோயோடு இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். ஆண்டவரே எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு கொடுங்க என்றெல்லாம் அவர் கேட்கும் பொழுது, ஆனால் தேவன் குறித்திருக்கிறது நிறைவேற்றார். நாள் நம்ம பாடினது போல எனக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார் என்று யோபிலே நாம் பார்க்கிறது போல எனக்கு குறித்ததை நிறைவேற்றுபவர் நீரே என்று பாடினோம். அப்படியாக மோசேக்கு சில காரியங்களை தேவன் குறித்திருந்தார். அவன் தலைவனாக இருக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற ஒரு சித்தம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதற்கெல்லாம் ஒரு மூல காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது verse 3 and verse 4, chapter 3 verse 4, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். In spite of all his wilderness experience, he just wanted to come near and see the miraculous scene. ஒரு அற்புத காட்சியை அவன் பார்க்கிறான். முச்செடி எரிகிறது, ஆனால் அது வெந்து போகவில்லை. கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். God called Moses twice. Whenever God wants to tell something important to his people, he calls them twice. He wanted to say something important to Moses. இங்கே பார்க்கிறோம், அவர் மோசே மோசே என்று சொல்லும் பொழுது இதோ அடியேன். Whenever you hear God's voice, it is good for you to say, behold I am here. இங்கே ஏசாயாவை பார்த்தீங்கன்னா இதோ அடியேன், சாமுவேல் பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டீங்களா, இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்பது அவசியம். 5வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம்
பரிசுத்த பூமி என்றார். wherever God is, there is, it is a holy place, it is a holy ground. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. because God was there, that ground was holy. You cannot separate God from holiness. whenever God is asking you to do a task, what he expects from you, that you have to fulfill. அங்க சொல்றார் ஆண்டவர், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. we have to remove those things which are to be removed, to be used for the task. ஆண்டவர் நம் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களுக்கு சில காரியங்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அதை நாம் அகற்றும் பொழுது தேவனுடைய அந்த அழைப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இங்கே பார்க்கிறோம், நான் உன்னை அனுப்புவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதே இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்க, 9வது வசனம், இப்பொழுதும் 10வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று சொல்லி தேவன் அவனை மோசேயை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வேலையிலே அவருடைய சித்தத்தின்படி நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மளிடத்திலிருந்து அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றும் பொழுது தேவன் நம்மை அவருடைய வேலைக்கென்று பயன்படுத்துவார். செபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த வருடத்தில் கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையில் அகற்ற வேண்டிய காரியங்களை நாங்கள் அகற்றிவிட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே கட்டளையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.